கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சிகளை சபையில் வைத்திருக்கிறதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக நாம் எப்பொழுதும் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனையின்படி நடப்பதற்கு நாம் தீவிரமாய் இருப்போமானால் தேவனுடைய கிருபை எப்பொழுதும் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். எல்லா ஆபத்திலிருந்தும் விவரமான காரியங்களிலிருந்தும் கூட நம்மை காப்பாற்றும். பாவ கண்ணியிலிருந்து நம்மை தப்புவிக்கும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படியாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவ்வளவு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்பவும் யோவான் அப்போஸ்தலனுடைய காலத்திலே சபைகள் பின்னடைவை சந்தித்தது. அப்படிப்பட்ட ஒரு பின்னடைவின் காலத்திலும் கூட 2 சபைகள் தேவனாலே நற்சாட்சி பெற்றது. 7 சபைகளிலே 5 சபைகள் தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டது, மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தப்பட்டது. ஆனா அந்த 2 சபைகளிலேயோ தேவன் எந்த குறையும் காணவில்லை. அந்த 2 சபைகளையும் தேவன் கடிந்து கொள்ளவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அதான் அந்த சபைகள் தான் சிமர்னா, பிலதெல்பியா 2 சபைகளை நாம் பார்க்கிறோம். இந்த 2 சபையினுடைய தூதர்களும் அந்த சபையில் உள்ள விசுவாசிகளும் தேவனுக்கு அவ்வளவாய் பயந்து ஜீவித்தார்கள். தங்களுக்கு உண்டான கொடிய தரித்திரத்தின் மத்தியிலும் எதிர்ப்பின் மத்தியிலும் தேவனை உத்தமமாய் பின்பற்றினார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலே அவர்கள் மன உறுதியாக இருந்தார்கள். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலும் அதை மற்ற இடங்களிலே பிரஸ்தாபப்படுத்துவதற்கும் பிரபல்யமாக்குவதற்கும் அவர்கள் வெட்கப்படவில்லை. அவருடைய செயல் அவ்வளவு மகத்துவமானதாக இருந்தது. எனவேதான் தேவன் இந்த 2 சபையினுடைய தூதுவர்களையும் தேவன் மெச்சிக்கொள்கிறார். அப்படியாக அந்த சபையை அவர் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தினல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் ஓத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் ஓத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிருது, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி சிமிர்னா சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். இந்த சிமிர்னா சபை மிகவும் கொடிய தரித்திர நிலையிலே இருந்த ஒரு சபை. ஆனால் ஆவியிலே எளிமையாக இருந்தது. ஆவியிலே ஒரு ஐஸ்வர்யமான சபையாக அது இருந்தது. அதைத்தான் இங்கே ஆவியானவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். உன்னுடைய கிரியையும் உன்னுடைய ஓத்திரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். மிகுந்த ஓத்திரத்தின் மத்தியிலே அவர்கள் கடந்து வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றும் வேண்டும் என்று சொல்லி விரும்பி வாழ்கிறதான காலத்திலே
அவர்கள் உபத்திரத்தின் வழியாகத்தான் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பூர்ணமான ஒரு திட்டமாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரத்தின் வழியாக பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எனவேதான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறார். நாமும் கூட அந்த உபத்திரத்தின் வழியாக தான் பூர்ணத்துக்கு நேராக கடந்து செல்ல முடியும் என்பதற்காக தேவன் அது நம்மளுடைய ஒரு திட்டமாகவே வைத்திருக்கிறார். உபத்திரத்தின் வழியாகவே இந்த சபை உபத்திரத்தின் வழியாக கடந்து வந்தது. எனவேதான் அது தேவனால் ஒரு கடிந்து கொள்ளுதல் அங்கு இல்லை. தேவன் பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கு ஒரு குறையை அவர் காணவில்லை. ஒரு குறையும் அந்த சபையில அவர் காணவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சபையாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு சபையிலே நாம் அவயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்முடைய சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக மாற வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். உபத்திரத்தை கண்டு நாம் கலங்கி போவர்களாக இருக்கக்கூடாது. அநேக இதுக்கு முன்பான நூற்றாண்டு காலங்களிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் கூட அநேக உபத்திரத்தின் வழியாகத்தான் கடந்து வந்திருக்கிறார்கள். உபத்திரத்தின் பாதையிலேயே அவர்கள் அநேக சோதனை மத்தியிலும் கூட தான் தேவனை உத்தமமாய் பின்பற்றி இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் கூட தேவனை உண்மையாய் பின்பற்றியது நிமித்தமாகத்தான் அவன் நாடு கடத்தப்பட்டான். ஒரு மாய்மாலமாக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவளாக நாம் இருப்போமானால் நமக்கு உபத்திரவும் வராது. தேவன் அதற்கு அனுமதிக்க மாட்டார். நாம் உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போமானால் தேவனுடைய சாயலை நாம் பெற வேண்டுமே, இந்த பூமியிலே அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவனாக நான் மாற வேண்டுமே என்கிற ஒரு தீராத வாஞ்சை நம்மிடத்தில் இருக்குமானால் தேவன் நமக்கு உபத்திரத்தை அனுப்புவார். உபத்திரத்தின் மூலமாக நாம் புடம்பிடப்படுவோம். நம்மள இருக்கிற அசிங்கங்கள், அருவருப்புகள் நம்மளை விட்டு நீங்கத்தக்கதாக ஒரு உபத்திரத்தின் குகையிலே நம்மளை புடம்பிடுவார். அப்பொழுது நாம் சுத்த பொன்னாக மாற முடியும். அப்படியாக அந்த சபை புடமிடப்பட்டது. உபத்திரத்தின் வழியாகவே இந்த சபை கடந்து வந்தது. ஆகவேதான் தேவனாலே ஒரு நல்ல சாட்சியை பெற முடிந்தது. அந்த சபையின் தூதுவனை தேவன் மெச்சிக்கொண்டார், மனதார மெச்சிக்கொண்டார். அதை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மனதார மெச்சிக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு சபையாக ஏன் நாம் இருக்கக்கூடாது? இந்த சபையை போல உபத்திரங்களுக்கும் பாடுகளுக்கும் ஏன் நம்மை உட்படுத்தக்கூடாது? அநேகர் உபத்திரத்தை கண்டு பயந்து கலங்கி, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை, ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவம், என் வாழ்க்கையிலே அடிக்கடி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் சந்திக்கிறேனே, ஏன் ஏன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கலாக இருக்கிறோம். அப்படியாக மனுஷியமாகவே சிந்தித்து 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 தெய்வ சமாதானத்தை, ஒரு இளைப்பாறுதலற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே இருக்கிறவர்கள் கூட ஒரு சின்ன உபத்திரத்தை கூட தாங்க முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். தேவன் அதை விரும்பவில்லை. உபத்திரத்தின் வழியாகத்தான் ரட்சிப்பின் அதிபதியை பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அதே போலதான் நம்மையும் உபத்திரத்தின் பாதையின் வழியாக தான் கடந்து அவருடைய சாயலை நாம் பெற வேண்டும், அவருடைய திவ்ய சுவாபத்திலே பங்கு பெற முடியும் என்பதை தேவன் ஒரு திட்டம் தீர்மானமாக அங்கு வைத்திருக்கிறார். எனவே இந்த பாதையிலே நாம் கடந்து செல்வதற்கு யாருமே அஞ்ச தேவையில்லை. தேவன் நமக்கு எல்லா பாதுகாப்பும் வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையை அளவில்லாமல் நமக்கு தருவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். தம்முடைய ஆவியை குமாரனுக்கு எப்படி அளவில்லாமல் அளித்தாரோ அதே போல நமக்கும் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுப்பதற்கு அவர் உண்மையும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். உன் கிரியையும் உன்னுடைய உபத்திரவத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் சொல்ல. இந்த சபை ஆவிக்குரிய காரியங்களே ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். இந்த உபத்திரத்தை பொறுமையோடு கூட சகித்தார்கள். தனக்கென்று வாழாதபடிக்கு தன்னுடைய சுயம் முற்றிலுமாக மறிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து ஒருவர் தங்களிலும் மேலானாளாக எண்ணி அப்படியாக கிறிஸ்துவனுடைய
பிரமாணத்தை நிறைவேற்றுகளாக கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாகவே இந்த சபை அப்படியாக பிரயாசப்பட்டதினாலே இந்த சபை ஆவிக்குரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ளதாக இருந்தது. ஆனால் உலகத்திலோ அது மிகுந்த தரித்திர நிலையை அடைந்ததாக இருந்தது. மிகவும் தரித்திரமான நிலையிலே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். தேவன் அதை குறித்து அவர் அதை கரிசனைப்படவில்லை. உலகத்தில் தரித்திரத்தை கொடுத்து தேவன் அதை பொருட்படுத்தவில்லை. இவள் ஆவிக்குரிய காரியங்களிலே ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டுமே அப்படின்னு தான் தேவனோட பரத்துக்குரிய காரியங்களே. நாம் நித்தியத்துக்கு போகிறதான வேலையிலே இந்த பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு எதுவுமே நமக்கு உதவ முடியாது. நாம் இந்த நாளிலே கூட நாம் பரத்துக்குரிய காரியங்களே ஆவிக்குரிய சிந்தைகள் உடையவர்களாக இருந்து ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நாம் பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்வோம் என்றால் தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். அவர் உபயோகப்படுத்துற ஒரு பாத்திரமாக நம்மை வளைய முடியும். முழுதுமாக நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக, நல்ல பாத்திரமாக நம்மை வளைய முடியும். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். ஒரு எளிமையான வலிமையா மிகவும் தரித்திர நிலையில் இருந்த ஒரு சபை, தேவன் அந்த சபையை மெச்சிக்கொள்கிறார். நம்முடைய சபை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் ஏழ்மை நிலையில இருக்கிறேன் என்று சொல்லி நாம் கலங்கி தவிக்கிறோமா? மற்றவர்களை பார்த்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களை பார்த்து அவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்து மனம் புண்படுகிறோமா? என்ற வாழ்க்கையிலே இந்த காரியத்தை செய்ய முடியவில்லையே, அவர்களை போல நான் வாழ முடியவில்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பாத்தியம் இல்லையே அப்படி சொல்லி நம்ம கலங்கி தவிக்கிறோமா? அதை குறித்து நாம் கலங்க வேண்டியது இல்லை. உலகத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பி கலங்கக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியாக நாம் அதிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தாரும். நான் மற்றவர்களை நான் மன்னிக்கட்டும், மற்றவர்களை நான் நேசிக்கட்டும், மற்றவர்களை நான் கசந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களை நான் பகைக்க கூடாது. ஆண்டவரே தகப்பனே, என்னை போல நான் பிறரை நான் நேசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நான் மாறுவதற்கு, தேவனுடைய சாயலை பெறுவதற்கு, திவ்ய சுவாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தவிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சி விருப்பமா இருக்க வேண்டும். இந்த பூலோக காரியத்தை குறித்து நான் தவிக்க கூடாது. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே அப்படி சொல்லி நான் தவிக்கிறவனாக நான் இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்பவில்லை. பூமிக்குரியவர்களே மேலானவர்களே நாடுகள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தி சொல்கிறது போல நாம் பூமிக்குரியவர்களே நாட்ட முடியவளாக இராதபடிக்கு இந்த சபை மிகவும் தரித்திரமான நிலையில் இருந்தாலும் கூட தேவன் அந்த சபையை மெச்சிக்கொள்கிறதை பார்க்கிறோம். அந்த தரித்திர நிலையை அவர் அறிந்திருக்கிறார். தரித்திர நிலையை அறிந்திருந்தாலும் கூட தேவன் அவர்களை போஷித்து நடத்தி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சபையாக நம்முடைய சபை மாற வேண்டும். ஐஸ்வர்யவாதத்துக்கு நாம் தீவிரிக்க கூடாது. இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு நம்மளை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, தேவனை சார்ந்து ஜீவிக்கிறவர்களாக வாழ வேண்டும். இந்த சபையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் நாம் தேவனுக்கு மாத்திரம் பயப்படுவர்களாக இருக்க வேண்டும். தேவனை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்பி உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்து இந்த சபையில வைத்திருக்கிறார். அழைத்து வந்தது மாத்திரமல்ல, அதற்கான ஆலோசனைகளையும் புத்திமதிகளும் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆலோசனைகளையும் புத்திமதிகளும் நாம் கேட்டு இன்னும் உலகத்திலே நாம் நாட்டமுடையவர்களாக இருப்போம் என்றால் மற்ற காட்டிலும் நாம் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். வசனம் சொல்லுகிறபடி இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகளாக இருப்போமானால் மற்ற எல்லாரை காட்டிலும் நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வசனம் சொல்கிறது. அதே போல நாம் மற்றவர்களைப் போல இந்த உலகத்திலே பிரஜாதியர்கள் நாடுவது போல நாடுகிறதும், அவர்களை தேடுகிறது போல தேடுகிறதும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை அழைத்த அழைப்பை உணர்ந்தவர்களாக, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த சபை அப்படியாக தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம்.
அதிகமான கொடிய தரித்திரத்தின் மத்தியிலும் எதிர்ப்புகள், அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட தேவனை உத்தமமாய் பின்பற்றினார்கள். அவர்களுக்கு அநேக எதிர்ப்புகள் வெளியிடங்களிலிருந்து வந்திருக்கலாம். அநேக துன்பங்கள் அவர்களை அநேகர் அவர்களை நெருக்கி இருப்பார்கள். இவர்கள் மத்தியிலும் தேவனை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாமும் கூட அநேக நெருக்கங்கள் மத்தியிலும் கூட தேவனை நாம் உத்தமமாய் பின்பற்றுவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. மற்றவர்களால் நெருக்கப்படும் பொழுதோ, நாம் நிந்திக்கப்படும் பொழுதோ, அவமானப்படுத்தப்படும் பொழுதோ நாம் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார். என்னில் இருக்கிற சுயம் முற்றிலுமாக அழிக்கப்படும்படியாக, நான் கிறிஸ்துவை போல மாறும்படியாக இந்த சூழ்நிலையை தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார். நான் பொய்யாய் குற்றச்சாட்டப்படுவேன், நான் பாக்கியவானா இருப்பேன் என்று சொல்லி நான் அப்படியாக அதை எடுத்துக்கொண்டு நான் இந்த உலக வாழ்க்கையிலே நான் கடந்து செல்கிறவனாக இருக்க வேண்டும். தேவனை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்கிறவனாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடி அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறதை, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தங்களை யூதர்கள் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது அவர்கள் மிகுந்த உபத்திரத்தை சந்தித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக அவர்கள் இந்த உலகத்திலே கொடிய தரித்திரத்திலே இருந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல் தங்களை யூதர்கள் என்று சொல்லியும் யூதர் அல்லாதவர்களாக சாத்தான் கூட்டத்தால் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் மேல் யூதர்கள் என்று சொல்லும்போது விசுவாசிகள், தங்களை விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசிகளுக்கு உரிய லட்சணங்கள் இல்லாதபடிக்கு சாத்தான் கூட்டத்தோடு கூட சேர்ந்து இந்த சபையை அவர்கள் தூசித்திருக்கிறார்கள். அதை தேவன் கேட்டிருக்கிறார். விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசிக்குரிய லட்சணம் இல்லாதபடிக்கு, விசுவாசத்துக்குரிய அடையாளமே இல்லாதபடிக்கு இந்த சிவனா சபையை அவர்கள் தூசித்திருக்கிறார்கள். இதை தேவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார். அந்த அவர்கள் செய்த தூசணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய சபையில இருக்கிறதா? விசுவாசிகள் என்று சொல்லியும் விசுவாச மார்க்கத்திலே நடக்காதவர்களாக, மாம்சத்தின்படியே சிந்தித்து மாம்சத்தின்படியே மற்றவர்களை நியாயந்திருக்கிறது, மற்றவர்களை பழி சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெயர் சாத்தான் கூட்டத்தார் என்று. அப்படி இருப்போமானால் மெய்யாகவே மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பும் என்றால் நாம் இந்த சிபிர்னா சபையை போல தேவன் நம்மளை மெச்சிக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்மளை மெச்சிக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சபையாக நம்முடைய சபை மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பி இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகிறார். ஒருவனை சிந்தித்து பார்ப்போம். நாம் துக்கப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறோம். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியும் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளாக மாறுபட்டு என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே நடக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவர்களை நாம் எப்படிலாம் நியாயந்திருக்கிறோம்? மற்றவர்களை குறித்து நாம் எவ்வளவு எரிச்சல் அடைகிறோம்? மற்றவர்களை குறித்து நாம் எவ்வளவு பொறாமை கொள்கிறோம்? இவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இருந்தால் நம்மை கல்வி சுத்திகரித்துக் கொள்வோம். சுத்திகரித்தால் மெய்யாகவே இந்த சிம்மனா சபையை போல தேவன் நம்மளை மெச்சிக்கொள்வார். அந்த சபை அவ்வளவு பாடலுக்குள்ளாக அந்த சபை கடந்து சென்றிருக்கிறது. அந்த சிம்மனா சபை அவ்வளவான ஒரு பாடலுக்குள்ளாக கடந்து சென்றபடினால்தான் அந்த சிம்மனா சபையை தேவன் மெச்சிக்கொள்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் அந்த சபையை குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே.
இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையா இருந்து அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே அப்படின்னு ஆவியானவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த சபையை அவர் உற்சாகப்படுத்துகிறார். இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் கடந்து வரும் பொழுது ஆவியானவர் அந்த சபையை உற்சாகப்படுத்தி பார்க்கணும். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே என்று சொல்கிறார். வருங்காலத்திலே அவர்களுக்கு தீர்க்க தரிசனமான ஒரு முன் அடையாளமாக தேவன் வெளிப்பாடையை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சபை, அருமையான சபை. தேவன் படப்போகிற பாடுகளை குறித்து முன் அறிவிக்கிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவேனும் பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். ஒரு பயம் நம்மளை ஆட்கொள்கிறதா? மனுஷருக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி மனுஷருக்கு பயப்படுகிற பயம், வியாதியை குறித்து பயம், வேலையை குறித்து ஒரு பயம், உலகத்தை குறித்து பயம், வருங்காலத்தை குறித்து என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒரு பயம். இப்படிப்பட்ட ஒரு பயம் நம்மளை ஆட்கொள்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு பயம் நம்மளை ஆட்கொண்டிருக்குமானால் நாம் மெய்யாகவே தேவனுக்கு ஒரு உண்மையான சாட்சியாக நாம் இருக்க முடியாது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் வழியாக அநேக சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு மாத்திரம் பயந்து ஜீவித்திருக்கிறார்கள். அநேக சூழ்நிலையிலே நாம் சபை கூடி வரும் பொழுதோ, சகோதரர்கள் கூடி வரும் பொழுதோ நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதிலே தைரியமாக நாம் உற்சாகமாக அறிக்கை செய்வோம். ஆனால் உலகத்துக்குள்ளேயோ நம்மளுடைய சொந்த பந்தத்துக்குள்ளோ போகும் பொழுது அந்த விசுவாச வாழ்க்கையை நாம் அறிக்கை செய்கிறதில்லை. அங்கேயே அவர்களுக்கு நாம் பயப்படுகிறோம். நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவதற்கு, அங்கே சொல்லுவதற்கு நாம் பயப்படுகிறோம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்கிறது. ஆனால் இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ எவ்வளவு வேணும் பயப்படாதே என்று சொல்றார். பேதுரு ஆண்டவரிடம் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானான உன்னை கோதுமை படைக்கிறது போல உன்னை படைக்கிறதுக்கு என்று உத்தரவை கேட்டுக்கொண்டான் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், சாவிலும் காவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லி ஆணித்தரமாக அந்த பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில மணி நேரத்திற்குள்ளாகவே அங்கே என்ன நடக்கிறது என்றால், அரண்மனை வேலைக்காரியிடத்திலே இந்த பேதுரு பயந்து போய் அங்கே மறுதளிக்கிறதையும் சத்தியம் பண்ணுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலையிலே விசுவாசத்தை அறிக்கை செய்வர்களாக இருக்கிறோம். ஆனால் உலகத்துக்குள்ளாக போகும் பொழுதோ நாம் மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட கூட்டத்திலே நாம் இராதபடிக்கு தேவனுக்கு உத்தம சாட்சிகளாக எப்படி நான் சபையிலே அறிக்கை செய்தனோ அதே போலவே என்னுடைய அலுவலகத்திலோ, என்னுடைய சொந்த பந்தத்துக்குள்ளேயோ, என்னுடைய அண்டை வீட்டார் பத்தியிலோ அதையே நான் அறிக்கை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அதிலே நான் ஒரு மாற்று கருத்து உடையவனாக, என்னை மாற்றிக்கொள்கிறவனாக நான் இருக்கக்கூடாது. அப்படி நான் பட்டவனாக இருப்பேன் என்றால் நான் பாடுகளை நான் சகித்துக் கொள்ள முடியாது. நான் எப்பொழுதும் பயந்து கொண்டேதான் இருப்பேன். தேவன் என்னை கொண்டு எந்த ஒரு காரியத்தையுமே அவர் செய்ய இயலாது. ஆனா அந்த சபையை தேவன் உற்சாகப்படுத்துற, நீ படப்போகிற பாடலை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. அப்படி பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் வருங்காலத்தை குறித்து, வருங்காலத்தில் என்ன நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ என்று நாம் கலங்கி தவிக்கிறதான வேலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை. ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து பயம் என்னை நெருக்குகிறது, என்னால் முடியவில்லை. தேவனே, என்னை பலப்படுத்தும் சொல்லி என்று ஆண்டவரே நாம் ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆவியின் பலனை, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் துணிந்து அந்த காரியத்திலே நாம் இருக்க முடியும்.
அப்படியாக தேவன் அந்த சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் நீ பயப்படாதே அப்படின்னு சொல்ற. நல்ல சபை, அநேக சூழ்நிலை கடந்து வந்த சபை, தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தின ஒரு சபை. அந்த சபையின் தூதன் அவ்வளவாய் தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தின ஒரு தூதுவன். சபை அவ்வளவாய் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவாய் தேவ சமூகத்திலே காத்து கிடந்த ஒரு தூதுவன். அவனுக்கு சொல்லுகிறான், நீ படப்போகிற பாடலை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதே என்று சொல்லி தேவன் அங்கே உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடி சொல்கிறார், சிலரை காவலில் போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வார்த்தை அதுதான், எவ்வளவு வேணும் பயப்படாதே, உங்கள் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உத்தரப்படுவீர்கள். தேவன் அங்கு ஒரு காலத்தையும் குறிப்பிடுகிறார். சிலரை காவலில் போடுவான். நாம் ஒருவேளை சிறைச்சாலைக்கே செல்வதாக இருந்தாலும் கூட அதை குறித்து நாம் கலங்கி தவிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவனுடைய பாதுகாப்பு, ஒரு பராமரிப்பு நமக்கு இருக்கிறது. தேவன் அனுமதிக்காத ஒரு காரியம் என்ற வாழ்க்கையிலே நடைபெறவில்லை. தேவன் அனுமதித்து இருந்தால்தான் நான் சிறைச்சாலைக்கு போக முடியும். தேவன் அனுமதிக்கவில்லை என்றால் நான் அந்த சிறைச்சாலையை நான் சந்திக்க நேரிடாது. ஆனால் சிலரை காவலில் போடுவான் என்று சொல்லும் பொழுது அப்படியே நாம் சிறைச்சாலையிலே போடப்பட்டாலும் கூட அங்கேயும் தேவன் நம்மோடு கூட இருந்து அவருடைய காரியத்தை நமக்கு கற்றுத் தருவார். அவருடைய வழியை நமக்கு காண்பிப்பார். அதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் பார்த்தேன். 10 நாள் உத்தரப்படுவீர்கள். கொஞ்ச காலம்தான், அது ஒரு காலத்தையும் தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். 10 நாள் அப்படியாக தேவ ஆவியின் பலத்தோடு கூட அந்த உபத்திரத்தை, பாடுகளை, அந்த சிறை வாசகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மனதார நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு ஒரு பெரிய விடுதலையை, தேவனுடைய சித்தத்தை நாம் அங்கு நிறைவேற்றுவர்களாகவோ, தேவனை பின்பற்றுகளே நாம் உத்தமத்தோடு இருந்ததையும் தேவன் நம்மை மெச்சிக்கொள்வார். அப்படிப்பட்ட சபையிலே தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அப்படியாக ஒரு அந்த சிவனா சபை போல நம்முடைய சபை மாற வேண்டும். அதற்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த பூலோகத்துக்குரிய காரியங்களே, பூமிக்குரிய அந்தஸ்தையும் மதிப்பையும் நாம் எதிர்பார்க்கிறவர்களாகவே இருக்கக்கூடாது. முற்றிலும் நம்மை வெறுத்துவிட நாம் முன்வர வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அழைப்பை உணராதவர்கள் சபையிலே, சத்தியத்திலே நிலைத்திருக்க முடியாது. ஏதோ வந்து போய்கொண்டிருக்கலாமே ஒழிய அவர்கள் இந்த சத்தியத்தில், இந்த சபையிலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நினைக்கிற ஒரு நன்மையான காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்களாக இருந்து நாம் கேட்டோம். ஆனால் தேவனிடத்தில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தபடியா சொல்கிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னு சொல்கிறார். நமக்கு மரணமே நேர்ந்தாலும் அதுவரைக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் புத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த சபைக்கு, சிவனா சபைக்கு தேவன் அவ்வளவாய் ஆலோசனை சொல்லுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் எசாயா 54:17 நான் வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசினாலே அங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆவியானவர் அங்கே அப்படியாக நமக்கு சொல்கிறார். அநேக உலகத்தின் பாதையிலே கடந்து வரும் பொழுதும் நாம் உண்மையற்றலாய் போய்விடாதபடிக்கு, மரண பரியந்தம் உண்மையாய் இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை அங்கு வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்கிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பி எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்கிறார்.
இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவளுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு வேதத்திலே வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தினல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், மரணம் நமக்கு நேடுகிறதா இருந்தாலும் அந்த மரணத்துக்கு தப்பும்படி நம்முடைய ஜீவனையும் பாராமல் என்று சொல்லப்படுகிறது. மரணத்து வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளி அங்கு உண்மையற்றவர்களாய் போய்விடாதபடிக்கு உண்மைக்காக மரண பரியந்தம் உண்மை உள்ளவனா இரு என்று சொன்ன வார்த்தைக்கு மரணமே நேரிடுதா இருந்தாலும் கூட கடைசி வரைக்கு அதிலே நான் விடுதலை பெற முடியாதவனாக இருந்தாலும் என்னுடைய ஜீவனை போனாலும் அதிலே நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்சிய உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அப்படியாக நாம் ஒரு வைராக்கிய வாஞ்சிய உடையவர்களாக இருக்கும் பொழுதுதான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜீவ கிரீடம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பணியின் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலை. தேவனுடைய வேலையை செய்யும்படியாக நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும், யாருக்கும் தேவன் ஒரு வேலையை கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை செய்து முடித்த பின்புதான் அதற்குண்டான ஒரு பிரதிபலனை நாம் பார்க்க முடியும். அன்று சொல்லுதான், நான் ஜீவ கிரீடத்தை மரண பரியந்த உண்மையானது அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்கிறார். அந்த ஜீவ கிரீடம் இந்த உலகத்திலே மதிப்பீடுக்கு ஈடாகாது. ஒரு வேலை ஸ்தலத்திலோ உலகத்தால் மதிக்கப்படுகிற ஒரு கேடகத்தை போல் இல்லாமல் பெரிய ஒரு உலகத்தார் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பரிசாக இல்லாதபடிக்கு தோன்றலாம். இந்த உலகத்தில் கொடுக்கிற மதிப்புக்கு அது எவ்வளவு வேணும் அது ஈடாகாது. அதுக்கு விலை மதிப்பே கிடையாது அந்த ஜீவ கிரீடத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு விலையில்லாத மதிப்பேர்ந்த அதாவது ஜீவ கிரீடம் இருக்கு. அது இந்த உலகத்தால் மதிப்பிட முடியாதது அப்படின்னு தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பிலே, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே நான் இப்படியாக ஓத்தத்தின் வழியாகவும் தரித்திரத்தின் வழியாகவும் அநேக நிந்தைகளுக்கும் பாடுகளுக்கும் நான் கடந்து வந்து நான் பாடுகளை சகிக்கிறவனாக இருந்து பாடுகளை குறித்து நான் எவ்வளவு வேணும் பயப்படாமல் கலங்காமல் தேவனுக்காக உத்தமமாய் நான் நிலைத்திருக்கிறவனாக இருந்து நான் அப்படியாக உலகத்திலே ஒன்றும் இல்லாதவனாக நான் போனாலும் பரவாயில்லை, மரண பரியந்தம் நான் உண்மையா இருக்கும் பொழுது எனக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு இந்த சபை பாக்கியம் உள்ளதாக இருந்தது. அந்த சபை அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற சபையாக இருந்தது. தேவன் மனதார அந்த சபையை அவர் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். மனதார மெச்சிக்கொள்கிறார். சிவன சபையை அவர் அவ்வளவாக மனதாராக பாராட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையாக நம்முடைய சபை மாற வேண்டும் என்று சொல்லி தேவருவா. இதுக்கு அடுத்த பிலதெல்மியா சபையை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலதெல்மியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியிலே அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால்
பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லி ஆவியானவர் இந்த சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த சிவனா சபையை போல இந்த பெலதெல்வியா சபையும் மிகவும் தரித்திர நிலையிலே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனம், உன் கிரியில அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே என்று சொல்கிறார். அந்த சபை மிகவும் பலனில்லாது, உலக பிரகாரமான காரியங்கள் அங்கு இல்லாம இருந்திருக்கலாம். ஒரு பணபலமோ இல்லை என்றால் உலகத்தாருடைய செல்வாக்குடைய பலமோ அந்த சபைக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்து கூட தேவனுடைய வசனத்தை கொஞ்ச பலன், அவளுக்கு ஆவியின் பலத்தினாலே என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே அப்படின்னு சொல்கிறார். மிகவும் தரித்திரமான நிலையிலே, பலனில்லாத சூழ்நிலையிலே தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் அவருடைய வசனத்தை கை கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நம்மை ஒப்பிட்டு பார்ப்போமே, சில வேளைகளிலே சில கஷ்டமான சூழ்நிலையிலே பண கஷ்டமோ ஒரு பக்கத்தில் இருக்கலாம், இன்னொரு பக்கம் வியாதி, ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்குதான வேலையில கையிலே பணம் இல்லை, வியாதியின் தன்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, வீட்டிலே வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, பலனே இல்லாத சூழ்நிலையிலே நாம் எப்படி தேவனை விசுவாசிப்பது, எப்படி தேவனுக்கு உண்மையா இருப்பது என்று நமக்கு சோதனை வரும்பொழுது எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். இந்த சபை அப்படியாக இருந்த பலத்திலே தேவனை மறுதலியாமல், தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்துக்கு அப்படியாக வசனத்தை கை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த இப்படியான ஒரு தரித்திர நிலையிலும் கூட தேவனை நாம் உண்மையாய் பின்பற்றுவர்களாக இருப்போம் என்றால் உண்மையிலே நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியமும் நமக்கு தேவையான காரியங்கள் கிடைக்காமல் போனாலும் கூட, வேலையே பறி போனாலும் கூட, எனக்கு பணமே இல்லாமல் இருந்தாலும் கூட, நான் மரித்தாலும் கூட பரவாயில்ல என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை நான் கைக்கொள்வதிலே நான் உத்தமமாய் இருப்பேன் என்றால் தேவன் விரும்புகிற வண்ணமாக, தேவன் என்னை அழைத்த அழைப்பிலே நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அறிந்து கொள்வார். அதை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வழியாக தான் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை நாம் விரும்புகிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் நடத்தப்பட வேண்டுமே அப்படின்னு சொல்லி நாம் விரும்புகிறது இல்லை. ஐயோ எனக்கு இப்படி வந்துருமோ அப்படின்னு பயம்தான் நம்மளை ஆட்கொள்கிறது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பாடல் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு சபையாக நம்முடைய சபை இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்படி பாடல்கள் உட்பட்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது நான் தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். நாம் பரத்துக்குரியவர்களாக நாம் மாற முடியும். ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்றார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்கிறார். எனக்கு எதிராக எந்த ஒரு காரியங்களும் தேவனை பின்பற்றுவதிலே ஒரு தடையும் இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை உண்டாக்குகிறார். அவன் நமக்கு முன்பாகவே அவர் கடந்து செல்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே நான் பார்த்து செல்ல வேண்டியது அவ்வளவுதான். அவர் எனக்கு முன்பாக அநேக ஓத்தத்தின் வழியாகவும் பாடுகள் வழியாக என் ஆண்டவர் கடந்து சென்றிருக்கிறார். அந்த வழியை செல்வதற்கு எனக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லையே.
நான் கஷ்டமாக பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன், உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன். பார்க்கும் பொழுதுதான் எனக்கு இயேசுவினுடைய அடிச்சுவோடு எனக்கு கஷ்டமாக தெரிகிறது. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடை மாத்திரம் நான் பார்த்து செல்வேன் என்றால் எனக்கு அது கஷ்டம் தெரியாது. நான் உலகத்தை பார்க்கிறேன், உலகத்தில் உள்ள என்னுடைய சொந்த பந்தங்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் எவ்வளவு வசதியா இருக்கிறார்கள். நான் இப்படிப்பட்ட தரித்திர நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அது கஷ்டமாக தெரிகிறது. அங்கு திறந்த வாசல் இல்லை, அங்கே அடைபடுகிறதை பார்க்கிறேன். தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நான் முன்னேறி செல்வதற்கு அங்கு தடையா வருகிற காரியங்களை பார்க்கிறேன். அன்று சொல்ல, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியாக அந்த வழியாக நாம் கடந்து சொல்வோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இதோ யூதர் இல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தார் சிலரை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த சபைக்கு விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் விசுவாசிகள் கூடிய காரியங்கள் அவரிடத்திலே இராது. அப்படிப்பட்டவர்களை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை உன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் அந்த சபைக்கு சொல்லுகும் பொழுது அவர்களை உன்னுடைய பணிந்து கொள்ளும்படிக்கு உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நாம் இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் வழியாகவும் கஷ்டங்கள் வழியாகவும் தேவனுக்கு முன்பாக என்னை ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுத்து செல்லும் பொழுது சாத்தானே நம் காலின் கீழ் மிதிக்க முடியும், உலகத்தை என் காலின் கீழ் கொண்டு வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்திலே அவர்களுக்கு நான் பயப்படுவர்களாக தான் இருப்பேன். விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசம் இல்லாத ஒரு காரியத்தை சபையிலே செய்யும் பொழுது நான் அவர்களை கண்டு பயப்படுகிறவனாக தான் இருப்பேன். தேவன் நம்மளை பயப்படுகிறதுக்கு அல்ல, அவர்கள் தங்களுடைய பாதங்களுக்கு கீழ் கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு நல்ல மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வருகிறார். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ ஏற்றுக்கொண்டபடினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும் பொருட்டாக பூச்சிகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்கிறார். இந்த சபைக்கும் தேவன் அப்படியாக வரப்போகிற ஒரு ஆபத்தை தேவன் முன்கூட்டியாக அவர்களுக்கு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு சபையாக இருந்தது. நாம் அப்படிப்பட்ட ஒரு சபையாக நாம் இருக்கும் பொழுது கூட தேவன் நமக்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த ஆபத்து காலத்திலே தேவன் நம்மளை தப்புவிப்பாராம், பாதுகாத்துக் கொள்வாராம். தேவனே அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு பராமரிப்பு நமக்கு இருக்கிறதுக்காக அவருக்கு நாம் நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை இந்த ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தூண் என்று சொன்னால் அந்த கட்டடத்தின் பாரத்தை முழுவதும் அந்த தூண்கள் தாங்கிக் கொள்ளும். அதே போல சபையினுடைய சகோதர சகோதரியுடைய பாரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தூணாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் அங்கு பார்க்க வேண்டும். நான் மதிப்பு மிக்கவனாக எல்லாராலும் மதிக்கத்தக்கதாக ஒரு போற்றப்படத்தக்கதான ஒரு நபராக ஆண்டவர் சொல்லவில்லை. சகோதர சகோதரியுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தூணாக்குவேன் என்று அங்கு சொல்கிறார். ஜெயம் கொள்கிறவனை இப்படிப்பட்ட பாடுகள் வழியாகவும் கஷ்டத்தின் வழியாகவும் கடந்து வந்த ஒரு சகோதரனை தான் தேவன் ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்கிறார். அந்த தூண் அவ்வளவு பாரத்தையும் ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதர தாங்க முடியாத பாரங்களை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே அவர்களுக்காக அந்த பாரங்களை ஏற்றுக்கொண்டு பாரத்தோடு கூட ஜெபிப்பார்கள். அப்படிப்பட்ட தூணாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களால் சபை நிறைந்து காணப்பட வேண்டும். அதான் பிலதெல்பியாவுடைய சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. இப்படிப்பட்ட நல்ல ஒரு சபையாக தேவன் நம்முடைய சபையை மாற்ற விரும்புகிறார். இதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து வாழுவோமா? எல்லாரும் நாமே விஞ்ஞானித்து பார்ப்போம்.
நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே எவ்வளவு உண்மைகளோலாக இருந்திருக்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், கீழ்ப்படிந்திருக்கிறோம், மற்றவர்களை எப்படி நான் நேசித்திருக்கிறேன். இதிலே குறைவுகளை நாம் காணும் பொழுது நாம் கல்வியை சுத்திகரித்துக் கொள்வோமானால் தேவன் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சபையை மெச்சிக்கொண்டது போல நம்மையும் மெச்சிக்கொள்வார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்துள்ளார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.